ஹாய் நண்பா. டிஎம்பி தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்ல இருந்து ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. 5 விதமான ஜாப் நோட்டிபிகேஷன் விட்டுருக்காங்க. இதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாப் அவைலபிளா இருக்கு, அக்ரிகல்ச்சரல் ஆபீசர் ஜாபும் அவைலபிளா இருக்கு. வர ஜூன் மாதம் 6ஆம் தேதிக்குள்ள இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்றதுக்குலாம் எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது, அதே மாதிரி எக்ஸாமும் கிடையாது. டைரக்டா ஷார்ட் லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமா ஹையர் பண்ண போறாங்க. இன்டர்வியூ வந்து உங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூவா இருக்கலாம், இல்லனா வீடியோ கால் மூலமா கூட இன்டர்வியூ இருக்கலாம். முழு தகவலை சொல்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா ஒரு லைக் மட்டும் கொடுங்க. தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க், டிஎம்பி பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழகம் முழுவதும் 38 மாவட்டங்கள் வழியாக கிளைகளை கொண்டிருக்கக்கூடிய முன்னணி தனியார் வங்கி தான். தற்பொழுது இந்த பேங்கினுடைய ரெக்ரூட்மெண்ட் பேஜ்ல ஜாப் ஓபனிங்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. 5 விதமான நோட்டிபிகேஷன் கொடுத்திருக்காங்க. இதுல ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஸ்கேல் 2, ஸ்கேல் 1, அதுக்கப்புறம் அக்ரிகல்ச்சரல் ஆபீசர். இந்த 3 நோட்டிபிகேஷன் மட்டும் நான் சொல்றேன். ஏன்னா இந்த 3 நோட்டிபிகேஷன் காமன் பீப்புள் அப்ளை பண்ணிக்கலாம். மொபைல் இன்ஸ்பெக்டர், அதுக்கப்புறம் கிரெடிட் ட்ரைனர்ஸ் அப்படிங்கிற ஜாபுக்கு ஆல்ரெடி பேங்க்ல ஒர்க் பண்ணி ரிட்டையர்ட் ஆனவங்க மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். சோ ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஸ்கேல் 2 அப்படிங்கிற இந்த ஜாப் கிளிக் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஒரு நோட்டிபிகேஷன் PDF ஃபைல் கொடுத்திருப்பாங்க. அதை ஃபாலோ பண்ணி அப்ளை ஆன்லைன் இருக்கும். ஒரு ஜாபுக்கும் தனித்தனியா நோட்டிபிகேஷன் PDF ஃபைல் இருக்கு, அதுக்கப்புறம் தனித்தனியா அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. இந்த வெப்சைட் பார்க்கக்கூடிய லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் ஃபர்ஸ்ட் கமெண்ட்லயும் கொடுத்திருக்கேன், செக் பண்ணி பாருங்க. சோ நீங்க ஜஸ்ட் இந்த நோட்டிபிகேஷனை கிளிக் பண்ணாலே உங்களுக்கு இந்த மாதிரி PDF ஃபைல் வந்துரும். ரிலேஷன்ஷிப் மேனேஜர் லெவல் ஜாபுக்கு ஆன்லைன் மோட் அப்ளிகேஷன் 22 மே மாதம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. க்ளோசிங் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்கு. எனி டிகிரி படிச்சவங்க அப்ளை பண்ணிக்கலாம். குறைந்தது 60% மதிப்பெண்கள் வாங்கியிருக்கணும். 35 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இதற்கு எலிஜிபிள்ங்க. அதுக்கு மேல ஏஜ் இருக்கிறவங்க நாட் எலிஜிபிள். கூடுதலாக ஏஜ் ரிலாக்சேஷனும் கொடுக்கல. அதனால 18 வயதுல இருந்து 35 வயது வரைக்கும் இருக்கிறவங்க இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கோங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ல வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர், அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் மேனேஜர் 2 விதமான பதவிகளுக்கு வேலைகள் இருக்கு. இதுல மேனேஜர் லெவல் ஜாபுக்கு அப்ளை பண்ற பட்சத்துல குறைந்தது 3 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும். இந்த ஜாபுக்கு ஃப்ரெஷர் அப்ளை பண்ண முடியாது. ஆனா ரொம்ப கம்மியான எக்ஸ்பீரியன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. அதுவும் மேனேஜர் லெவல் போஸ்டுங்க. ரிலேஷன்ஷிப் மேனேஜர் ஜாப் எல்லாம் டிஎம்பி பேங்க்ல எப்பமாவது தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. எனக்கு தெரிஞ்சு கடந்த வருடம் வரல, அதுக்கு முன்னக்கூட்டி விட்டு இருந்தாங்க. இப்ப வந்திருக்கு, வாய்ப்பை யூஸ் பண்ணிக்கோங்க. மேனேஜர் ஜாபுக்கு குறைந்தது 3 வருடம் ரிலவென்ட் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். அதாவது ப்ராசஸிங் லோன்ஸ்ல, இல்லனா MSME லோன்ஸ்ல, ரீட்டைல் லோன்ஸ்ல, இந்த மாதிரியான செக்டார்ல உங்களுக்கு 3 இயர்ஸ் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க. 2 வருடங்கள் வரைக்கும் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் ஜாபுக்கு அப்ளை பண்ணுங்க, எலிஜிபிள் தான். ரெகுலர் பேசிஸ் தான் கேட்டிருக்காங்க, அதாவது நிரந்தரமான வேலை வாய்ப்பு தான், கான்ட்ராக்ட் கேட்டகரி எல்லாம் கிடையாது. ரெகுலர் பேசிஸ்க்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்திருக்கு. பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் வந்து பாத்தீங்கன்னா எனிவேர் இன் இந்தியா அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. சோ பேன் இந்தியா லெவல்ல ஓபனிங்ஸ் இருக்கு. குறிப்பா இந்த பேங்கினுடைய கிளைகள் நம்ம தமிழகத்துல 38 மாவட்டங்கள் வழியாக நிறைய இடத்துல இருக்கிறதுனால போஸ்டிங் நம்ம தமிழகத்துல இருக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. அதர் ஸ்டேட்ல போய் ஒர்க் பண்றதுக்கும் நீங்க வில்லிங்கா இருக்கிறீங்க அப்படின்னா தாராளமாக அப்ளை பண்ணிருங்க. ஜாபோடைய ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து கொடுத்திருக்காங்க. ரொம்ப முக்கியமா கரண்ட் அக்கௌண்ட், சேவிங் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய காசா, அதாவது பேங்கிங் ப்ராடக்ட்ஸ் ஆன சேவிங் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, கரண்ட் அக்கௌண்ட் கிரியேட் பண்றது, இதை வந்து நீங்க ப்ரமோட் பண்றதா இருக்கட்டும். லோன்ஸ், இன்சூரன்ஸ், இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்ஸ் பத்தி கஸ்டமர்ஸ் கிட்ட சொல்லி அதை ப்ரமோட் பண்றது, லீட்ஸ் ஜெனரேட் பண்றது, மேக்ஸிமம் உங்க ஜாபோட நேச்சர் இந்த மாதிரி தான் இருக்கும். செலக்ஷன் ப்ராசஸ் வந்து பாத்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் யுவர் எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்து கேண்டிடேட்டோட ப்ரொஃபைல ஷார்ட் லிஸ்ட் பண்றாங்க. ஷார்ட் லிஸ்ட் ஆனவங்களுக்கு பர்சனல் இன்டர்வியூ கண்டக்ட் பண்றாங்க. சோ அது வந்து உங்களுக்கு நேரடியாக போய் நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைன்னா வீட்ல இருந்தபடி வீடியோ கான்பரன்சிங் மூலமா கூட நீங்க இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். சோ ஒன்லி இன்டர்வியூ மட்டும்தான், அப்ளிகேஷன் ஃபீஸ் கிடையாது. அதனால எலிஜிபிளா இருக்கிற எல்லாருமே இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணிருங்க. ஜூன் 6ஆம் தேதி லாஸ்ட் டேட்டுங்க. எப்படி அப்ளை பண்றது அப்படிங்கறதையும் ஸ்டெப் பை ஸ்டெப் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காங்க. இந்த வீடியோட எண்ட்ல நான் உங்களுக்கு அதை ஷேர் பண்றேன். பிஃபோர் அப்ளிகேஷன் ஒரு சில டாக்குமெண்ட்ஸ் ஆல்சோ தேவைப்படுது. அது எல்லாத்தையுமே நீங்க ஸ்கேன் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறம் அப்ளிகேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்க. இதை ஃபாலோ பண்ணி ரிலேஷன்ஷிப் மேனேஜர்ல இன்னொரு ஜாப் இருக்கு, ஸ்கேல் 1 அப்படிங்கிற கேட்டகரி. இந்த ஜாபுக்கும் குறைந்தது வந்து பாத்தீங்கன்னா 3 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மேனேஜர் லெவல் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். 2 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் ஜாபுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். எனி டிகிரி ஆர் எனி PG டிகிரி படிச்ச கேண்டிடேட் இந்த ஜாபுக்கு எலிஜிபிள் தான். பேன் இந்தியா லெவல்ல ஓபனிங்ஸ் இருக்கு. அதுக்கப்புறம் மொபைல் இன்ஸ்பெக்டர் இருக்கு, கிரெடிட் ட்ரைனர்ஸ் இருக்கு. பட் இந்த 2 ஜாபுக்குமே வந்து ரிட்டையர்ட் ஆபீசர் மட்டும் தான் எலிஜிபிள். பேங்கிங்குள்ள நீங்க ஆல்ரெடி ஒர்க் பண்ணி ரிட்டையர் ஆக்கீங்க அப்படின்னா நீங்க மட்டும் தான் இந்த மொபைல் இன்ஸ்பெக்டர் ஜாபுக்கும் கிரெடிட் ட்ரைனர் ஜாபுக்கும் அப்ளை பண்ண முடியும். சோ அதனால ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய 2 ஜாபுக்கு எலிஜிபிளா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. ஃபைனலா அக்ரிகல்ச்சரல் ஆபீசர் ஜாபும் அவைலபிளா இருக்கு. சோ இந்த அக்ரிகல்ச்சரல் ஆபீசர் ஜாபுக்கான எலிஜிபிலிட்டி பாத்திரலாம். சேம் இந்த ஜாபுக்கும் லாஸ்ட் டேட் வந்து ஜூன் மாதம் 6ஆம் தேதி வரைக்கும் லாஸ்ட் டேட் கொடுத்திருக்காங்க. சோ இன்னும் ஒரு 5 நாட்கள் மட்டும்தான் டைம் இருக்கு. அக்ரிகல்ச்சரல் ஆபீசருக்கு என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னா டிகிரில அக்ரிகல்ச்சரல் எடுத்து படிச்சிருக்கிறவங்க தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா அதற்கு ஈக்குவலண்டா ஹார்டிகல்ச்சர், அனிமல் ஹஸ்பண்டரி, வெட்டினரி சயின்ஸ், டைரி சயின்ஸ், அக்ரிகல்ச்சரல் இன்ஜினியரிங் எடுத்து படிச்சிருந்தாலும் எலிஜிபிள் தான். இந்த ஜாபுக்கும் குறைந்தது ஒரு 3 வருடங்கள் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க.
ரிலவென்ட் ஃபீல்டுல இருக்கணும், அதாவது பேங்கிங் குள்ள இருக்கணும், இல்லைன்னா ஆர்ஆர்பி, இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல நீங்க 3 இயர்ஸ் அக்ரிகல்ச்சரல் கேட்டகரியில ஆபீசரா ஒர்க் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் ஓகே அப்படிங்கறதையும் போட்டிருக்காங்க. அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் பதவிகள் தான் உங்களுக்கு கொடுக்குறாங்க. இதுவும் ரெகுலர் பேசிஸ்ல பேன் இந்தியா லெவல்ல ஓப்பனிங்ஸ் இருக்கு. ஜாபோட ரோல்ஸ் அண்ட் டிஸ்கிரிப்ஷன் கொடுத்திருக்காங்க, கம்ப்ளீட்டா எதையும் செக் பண்ணிருங்க. இந்த ஜாபுக்கும் அப்ளிகேஷனை ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இன்டர்வியூ மூலமா தான் ஹையர் பண்ண போறாங்க. அப்ளை பண்றதுக்கு எந்த ஒரு ஃபீஸுமே கிடையாது. இதுல குறிப்பா நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, பேன் இந்தியா லெவல் ஓப்பனிங்ஸ் இருக்கு, எங்கனாலும் போய் ஒர்க் பண்றதுக்கு வில்லிங்கா இருந்துக்கணும். அதே மாதிரி ஜாபோட ரோலை பேஸ் பண்ணி உங்களுக்கு லொகேஷன் டிரான்ஸ்பரபிள் எல்லாமே இருக்கும், அதுக்கும் நீங்க வில்லிங்கா இருந்துக்கணும். ஜாபோட லாஸ்ட் டேட் வந்து ஜூன் மாதம் 6, அதுக்குள்ள அப்ளை பண்ணிருங்க. சோ ஒரு ஜாபுக்கும் தனித்தனியா நோட்டிபிகேஷன் ஃபைல் கொடுத்திருக்கிறதுனால எல்லாத்தையுமே செக் பண்ணிட்டு எந்த ஜாபுக்கு அப்ளை பண்ண போறீங்களோ அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த டவுன்லோட் அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய அப்ளை ஆன்லைன் அப்படிங்கறத கிளிக் பண்ணுங்க. இந்த மாதிரி உங்களுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஓபன் ஆகும். இதுல ஃபர்ஸ்ட் நேம், லாஸ்ட் நேம், ஜெண்டர், குவாலிஃபிகேஷன் மாதிரி எல்லா டீடைல்ஸுமே இன்புட் பண்ணிட்டு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த வேகன்சி பத்தின டீடைல்ஸ் எங்க இருந்து நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. சோ இதுல நம்ம இப்ப யூடியூப் சேனல் மூலமா ஷேர் பண்றோம். சோ அதனால ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் நீங்க கொடுத்துக்கலாம், இல்ல அதர்ஸ் அப்படிங்கறத கூட கொடுத்துக்கலாம். அண்ட் தென் டீடைல்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு இந்த கேப்சா வேல்யூ என்டர் பண்ணிட்டு ரெஜிஸ்டர் கம்ப்ளீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்ம் வரும், அதையும் ஃபில் பண்ணி சப்மிட் பண்ணிருங்க. அப்ளை பண்றதுக்குலாம் ஃபீஸ் கிடையாது. எலிஜிபிலிட்டி சொல்லிட்டேன், என்ன டிகிரி படிச்சிருக்கணும், மினிமம் 2 இயர்ஸ் ஆஃப் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ்ல இருந்து பேங்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கிறவங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க. நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தீங்க பேங்கிங் குள்ள எம்எஸ்எம்இ, அதே மாதிரி பர்சனல் லோன் டிபார்ட்மெண்ட்ல, அதே மாதிரி பினான்சியல் இன்ஸ்டிடியூஷன்ல எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன், ஒரு நல்ல ஜாப் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தீங்க. சேலரி மென்ஷன் பண்ணல இந்த ஜாபுக்குலாம். நீங்க பேசிக்கா ஒரு அசிஸ்டன்ட் மேனேஜர் லெவல் ஜாபுக்கு பேங்கிங்ல எவ்வளவு சம்பளம் கொடுப்பாங்கன்னு சொல்லி நீங்களே கூகுள்ல சர்ச் பண்ணி பாருங்க. எப்படி பார்த்தாலும் ஸ்டார்டிங்ல 35,000ல இருந்து 50,000 வரைக்கும் இருக்கும். உங்களுடைய பெர்ஃபார்மன்ஸை பொறுத்து உங்களுக்கு இயர்லி ஒன்ஸ் இன்கிரிமெண்ட் இருக்கலாம், எக்ஸ்ட்ரா பெனிஃபிட்ஸ் இருக்கலாம், இன்சென்டிவ்ஸ் இருக்கலாம், எல்லாமே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. இன்ட்ரெஸ்டடா இருக்கிறவங்க அப்ளை பண்ணுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தா கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க. மேலும் ஒரு நல்ல வேலை வாய்ப்பு தகவலுடன் நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you. Bye.